ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதை என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கண்டவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற பகுதியிலிருந்து ஒரு பதிவு. இந்த பதிவு காதல் திருமணம் சார்ந்த பதிவு. முதலில் இருதார யோகம் கொண்ட ஜாதகங்கள் என்ற வகையில் பதிவை கொடுத்தோம். அதற்கு அடுத்தது காதல் திருமணம் சார்ந்த பதிவு மற்றும் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய பதிவு மாற்று இனத்தில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து காதல் திருமணங்கள் என்ற வகையில் பார்க்கிறோம். இதில் இந்த பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மட்டுமே என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலுமே கூட இந்த பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து அசைவுகளும் கிரகங்களும் பஞ்சபூதங்களும் மற்றும் பஞ்சபூத தத்துவங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இதை இந்த ஜோதிடம் என்ற ஒரு அற்புதமான கலையை சிலர் பொருளாதாரத்திற்கு மட்டும் என்று எடுத்துக்கொண்டு செயல்படுவதால் மற்ற விஷயங்களை கவனிக்க தவறியதால் வந்த வினையால் ஜோதிடம் இல்லை என்று வாதாடக்கூடிய மனிதர்கள் இன்று எக்கச்சக்கமான மனிதர்கள் உருவாகிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை அடியோடு இது இப்படித்தான் என்பதை அடி முதல் தளவு வரை அடி முதல் நுனி வரை அனைத்தையும் கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தான் என்பதையும் அடையாளம் காட்டக்கூடிய ஆகச்சிறந்த பிரசன்ன ஜோதிடர்களும் தற்போது நடைமுறையில் இருக்கிறார்கள் என்பதுதான் சற்று கூடுதலாக ஆறுதல் அளிக்கும் விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் தன் இனத்தை விட்டு வேறு இனத்தை அல்லது வேறு இனத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியை தரக்கூடியது நிழல் கிரகங்களும் புதனும். இந்த இரண்டும் இல்லாமல் காதல் திருமணம் என்பது சாத்தியமே இல்லை என்பதுதான் நடைமுறை அனுபவம். அப்படிப்பட்ட தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியேறி வந்து மற்றும் ஒரு மாநிலத்தில் தன்னை ஆகச்சிறந்த மனிதனாக தன்னுடைய உழைப்பின் மூலம் அடையாளம் காட்டிக்கொண்டு வேறு தன் இனம் இல்லாமல் மற்றொரு இனத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து காதலித்து திருமணம் செய்து கொண்டு இன்று உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த ஒரு மனிதனுடைய ஜாதகம். இவர் பிறந்தது 12/12/1950 காலை 11:45 மாலை 11:45 பிறந்தது. இது சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். சனியும் கேதுவும் 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும், 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும், 7வது இடத்தில் குருவும், 8வது இடத்தில் ராகுவும் வந்திருக்கிறது. ஆக இந்த ஒரு ஜாதகம் காலபுருஷ தத்துவத்திற்கு 6/12க்குள் அனைத்து கிரகங்களும் அடங்கியிருக்கிறது என்பது சற்று விசேஷமான அமைப்பு. இந்த அமைப்பு கொண்டவர்கள் உள்ளவர்கள் யாரும் தங்களுடைய சொந்த ஊரில் சொந்த மண்ணில் வாழ்ந்து மிகப்பெரிய சாதனையை கண்டதில்லை என்பது நடைமுறை அனுபவம். அதே சமயத்தில் இது காலசர்ப்ப யோகத்தை சார்ந்த ஒரு ஜாதகம். ஏனென்று கேட்டால் கேது முதல் ராகு வரை, கேது தொடக்கம் ராகு முடிவு, இடைப்பட்ட இடத்தில் கிரகங்கள் அனைத்தும் அமைந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் லக்கணம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் லக்கணத்துக்கு 3க்குரியவனும் லக்கணத்துக்கு 10க்குரிய ஜீவனாதிபதியுமான சுக்கிரனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.22 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் நின்று 27.6 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.56 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நின்று 4.54 பாகையில் நிற்கிறது. புதன் போராட நட்சத்திரம்
2ஆம் பாதத்தில் 17.12 பாகையில் இருக்கிறது. குரு சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் 8.24 பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 4.8 பாகையில் இருக்கிறது. சனி உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 8.29 பாகை பெற்றிருக்கிறது. ராகு பூரட்டாதி 4இல் நின்று 0.44 கலையை பெற்றிருக்கிறது. கேது உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நின்று 0.44 கலையை பெற்றிருக்கிறது. லக்கணத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை. லக்கணத்துக்கு 2இல் சனி கேது, லக்கணத்துக்கு 4இல் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும், 6ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும், 7ஆம் இடத்தில் குரு, 8வது இடத்தில் ராகு அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை தந்திருக்கிறது. லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அதற்கு திரிகோணத்தில் நின்று மிகப்பெரிய யோகத்தை தந்திருக்கிறது என்பதை மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அதற்கு அடுத்து பொதுவாகவே லக்கணத்துக்கு 5க்குரியவன் லக்னகேந்திரம் பெற்றாலோ அல்லது லக்னத்துக்கு திரிகோணாதிபதி லக்னகேந்திரம் பெற்றாலோ இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. குரு லக்னத்தையும் பார்த்து 3ஆம் இடத்தையும் பார்த்தது. இந்த 3வது இடத்துக்காரனும் 11ஆம் இடத்துக்காரனும் சேர்ந்து 5ஆம் இடத்திலிருந்து இந்த 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனது ஸ்தானத்துக்கு மறையாமல் இருந்து தனக்கு 3க்குரியவனுடைய சம்பந்தம் பெற்றது, அதாவது குருவனுடைய பார்வை பெற்றது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, 5க்குரியவன் 7இல் நின்று 11க்குரியவன் 5இல் நின்று ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று இருவரும் 11ஆம் இடத்தை பார்த்ததனால் உலகம் முழுவதும் அடையாளம் தெரியப்பட்ட ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து குருவனுடைய வீட்டில் இருப்பது என்பது சாலச் சிறந்த விஷயம். புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தை பெற்று சுக்கிரனுக்கு வீடு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் தனது ஸ்தானத்துக்கு தசமகேந்திரத்தில் அமர்த்தது என்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் இவர்களுக்கு காதல் திருமணத்தை கொடுத்த கிரகம் எது என்று பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் நின்ற புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் நின்ற குருவும் இவர்கள் மூவரும் சேர்ந்தே இந்த காதல் திருமணத்தை தந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இங்கு கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தினுடைய பாதத்தை கொண்டு அல்லது நட்சத்திரத்தை கொண்டு எது வலியது என்று பார்ப்போம். சூரியன் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய சாரத்தில் இருக்கிறது, அதாவது லக்னத்துக்கு 2-11க்குரியவனுடைய சாரம் பெற்று வலுவாக இருக்கிறது. சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது, தன்னுடைய சுயசாரத்திலிருந்து அதுவும் வலுப்பெற்றது. செவ்வாய் உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து சூரியனுடைய நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறது, அதுவும் இங்கே மிக சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. புதனும் நட்பு கிரகமான போராட நட்சத்திரத்தில் அமர்ந்தது. சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து அதுவும் யோகத்தை தந்தது. குரு 5க்குரியவன் சதய நட்சத்திரத்தில் நின்று தன்னுடைய வாழ்க்கை துணையை வேறு ஒரு இனத்திலிருந்து இவருக்கு அறிமுகப்படுத்தி திருமணத்தை செய்ய வைத்திருக்கிறது. சனி ஜீவனக்காரகனான சனி உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நின்று தங்களுடைய ஜீவனத்தை தானே முடிவு செய்யக்கூடிய தகுதி உள்ள ஒரு யோகத்தை இந்த மனிதருக்கு தந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5இல் புதன் சம்பந்தப்பட்டாலும் 11ஆம் இடத்துக்கு புதன் சம்பந்தப்பட்டாலும் 5க்குரியவன் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் காதல் திருமணம் என்பது எந்த விதத்திலும் எதிர்ப்பு இல்லாமல் கைகூடுகிறது என்பதுதான் இது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் யோகத்தோடு அமையும் பொழுது காதல் திருமணம் என்பது சுலபமாக கைகூடுகிறது என்பதை தான் இதுபோல ஜாதகங்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு காதல் திருமணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த பதிவுகள் அனைத்தும் ஜாதகம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு நூலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிரகங்கள் காதல் திருமணத்தை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகம் காதல் திருமணத்தை தருகிறது என்பது சார்ந்த தகவலை தனி ஒரு நூலில் இதுவரை எந்த நூலிலும் எடுத்துக்காட்டாக தந்ததில்லை. அதே சமயத்தில் எடுத்துக்காட்டாக தந்தாலுமே கூட இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், நட்சத்திரம் நின்ற பாதம், பாதம் நின்ற பாகை என்ற அனைத்து வகையிலும் அடையாளம் காட்டப்படுவதில்லை. நான் எண்ணற்ற ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் ஞான சிந்தாமணி நூலில். ஆனால் அந்த ஞான சிந்தாமணி நூலில் தங்கவேல் என்ற ஒரு மூத்த ஜோதிடர் அழகாக நிறைய விஷயங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்.
அந்த மாத இதழிலிருந்து அதிகமாக ஜாதகங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் உள்ள அதீத ஈடுபாடின் காரணமாகவோ எப்படியாவது இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட தகவலை நாம் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை எதிர்பார்த்து காத்திருந்த எனக்கு இந்த இணையதளமும் வலைதளமும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. ஆக இன்னும் எண்ணற்ற ஜாதகங்கள் எடுத்துக்காட்டாக கொடுத்து தரப்போகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகம் எந்த கிரகம் எந்த சூழ்நிலையில் இருந்தால் எந்த நோய் வருகிறது, அது எப்போது நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது அல்லது நிவாரணம் கிடைக்குமா கிடைக்காதா, நிவாரணம் இல்லாமல் வாழ்க்கையை கடைசி நாள் வரை துணையாக இருந்து வாழ்க்கையை முடித்து விடுகிறதா என்பது சார்ந்து எண்ணற்ற பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள் மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.